நான் வழக்கமாக பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இந்த இடங்களில் கூப்பிட்டா நான் போவேன். இன்றைக்கி நிறைய பிள்ளைகள் இருக்காங்க, அதனால் எனக்கு கொஞ்சம் தைரியமாக இருக்குது. ஏன்னா பிள்ளைகள்கிட்ட சொல்ல வேண்டிய கதைகள் நிறைய இருக்குது, செய்திகள் நிறைய இருக்குது. நான் அவங்கள சொல்லிடுவேன். எங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்லுறவு இருக்குது, பள்ளிக்கூட பிள்ளைகள், கல்லூரி மாணவர்கள். ஆனால் முத்தமிழ் மன்றம் அப்படிங்கிற போது இங்கே வாணியம்பாடி முத்தமிழ் மன்றம், அதுவும் இந்த மாதிரி தமிழ் விழா, இலக்கிய பெருவிழா நடக்குதுன்னு சொன்ன உடனே நான் உடனே சொன்னேன், நான் தயவு செஞ்சு என்னை கூப்பிடாதீங்க, என்னால் வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். இல்லை நீங்கள் கண்டிப்பாக வந்தாகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், இந்த மாதிரி நிறைய தமிழ் அறிஞர்கள், பெரிய பெரிய தமிழ் ஆசிரியர்கள், பேச்சாளர்கள், அவங்களெல்லாம் கூப்பிட்டுருக்கீங்க, அதோடு சேர்த்து என்னையே நீங்கள் எப்படி கூப்பிட முடியும், எனக்கு தமிழை பற்றி என்ன பேச முடியும் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட வேறமாக சொன்னேன். இல்லை சார், நீங்கள் தமிழ் புக்கெல்லாம் எழுதியிருக்கிறீங்க, அதனால் நீங்கள் வந்தாகணும் அப்படின்னு சொன்னாங்க. உண்மையிலே தமிழ் புக்கெல்லாம் நான் எழுதலை, நான் இங்கிலீஷில் தான் எழுதினேன். அதை ஒரு தமிழ் ஆசிரியர், அவர் என்னுடைய நல்ல ஒரு ஆசிரியர். நான் ஏஎஸ்பியாக ஜாயின் பண்ணும்போது கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு தமிழ் ஆசிரியர் இருந்தார், முனைவர் கோவிந்தராஜ் அவர்கள், ரொம்ப சிறந்த தமிழ் ஆசிரியர். அவர் தான் எழுதினார். இந்த சினிமாக்களில் ஒரு நடிகர் பாட்டை பாடுற மாதிரி நமக்கு தோணும், ஆனால் அந்த பாட்டை எழுதினது வேறு யாராவது எழுதியிருப்பாங்க, அதை மியூசிக் போட்டது வேறு யாராவது இருக்கும், கேட்டால் இவர் தான் பாடினாருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி எனது புக்கு, அது நல்ல புக்கு தான். என்னுடைய புக் எழுதியிருக்கிறேன் ஆங்கிலத்தில், பி ஆம்பிஷியஸ், குழந்தைகள் பெரிய ஒரு லட்சியம் வேண்டும், பெரிய ஆசை வேண்டும் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதினேன். அது தமிழில் சாதிக்க ஆசைப்படு அப்படின்னு முனைவர் கோவிந்தராஜ் சார் எழுதியிருக்காரு. இது இல்லாமல் நான் சில தமிழ் நூல்கள் எழுதியிருக்கேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒரு 7-8 நூல்கள் எழுதியிருக்கிறேன். ஐஏஎஸ் படிக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு நூல் எழுதியிருக்கிறேன். ஆனால் நூல் எழுதினா நான் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு தமிழ் ஒழுங்காக வராது, அதுதான் உண்மை. எனவே தமிழ் ஆசிரியர்கள்ட்ட அந்த புக்கை கொடுப்பேன், முதல்ல படித்து பாருங்கள் எவ்வளோ பிழை இருக்குதுன்னு கொடுத்து, அவங்க அப்போ திருத்தி கொடுத்துருவாங்க. இப்போ கூட ஒரு புக் வர இருக்குது, கூடிய சீக்கிரம் அந்த புக் வந்துடும். நான் எழுதியிருக்கிறேன், தமிழ் ஆசிரியர்கள் அதை திருத்தி கொடுத்துட்டாங்க. அந்த புக்கு இப்போ கொஞ்சம் நாளையில் வந்துடும். 24 போர் விதிகள் அப்படின்னு ஒரு புக் எழுதினேன், 24 போர் விதிகள். அதுலேயே நான் எழுதுவேன், ஆசிரியர்கள் திருத்தி கொடுப்பாங்க, தமிழ் ஆசிரியர்கள். எனவே நான் புக் எழுதுறேன்னா முக்கியமான காரணம் தமிழ் ஆசிரியர்கள் தான். என்னுடைய ஆங்கில ஆசிரியரை பற்றியும் என்னைய வழிமுறைப்படுத்திய மற்ற ஆசிரியர்களை பற்றியும் நிறைய பேசினாங்க. எனக்கு நான் படித்த பள்ளிக்கூடம் எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் அவர் சொன்ன மாதிரி கிராமத்திலேருந்து, ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து, தமிழ் மீடியத்திலிருந்து படித்து அகில இந்திய அளவில் ஒரு ஐஏஎஸ் தேர்வு எழுதி பாஸ் பண்ண முடிஞ்சதுன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் எனக்கு அன்னைக்கு இருந்த ஆசிரியர் பெருமக்கள் தான். அந்த ஆசிரியர் பெருமக்கள் அவங்கள பார்க்குறதுக்கு நான் ஒவ்வொரு ஆண்டும் எந்த சொந்த ஊரில் நான் போய், நானே படித்த பள்ளிக்கூடத்தில் ஆண்டு விழாவில் நான் தொடர்ந்து 15 ஆண்டுகளாக கலந்து கொண்டிருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பள்ளிக்கூடத்தில் அதிகமான மதிப்பெண் எடுக்கிற மாணவர்களுக்கு தங்க மெடல் அணிவிச்சிட்ருக்கிறேன் 15 வருஷமாக. தங்க மெடல்லாம் உண்மையிலே தங்க மெடல், நம்ம சின்ன விளையாட்டு போட்டிகள்லாம் கொடுக்குற மாதிரி சும்மா கொடுக்குறதில்ல, உண்மையான தங்கம் கொடுத்துட்ருக்கிறேன். என்னுடைய கூட படித்த ஒரு மாணவன், ஒரு ஏழை மாணவன், ஒரு கூலி தொழிலாளியுடைய மாணவன், இப்போது துபாயில் பெரிய பணக்காரராக இருக்கார், வசதியாக இருக்கார், ஜான்சன். அவர் என்ன பண்ணுவாருன்னா, படிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரு பரிசு, நல்ல பரிசு வாங்கி கொடுத்துட்டு போவார். இதுக்கு நான் வருவார் பெரும்பாலும். இதோடு சேர்த்து நாங்கள் என்ன பண்ணுவோம் தெரியுமா, எங்கள் ஆசிரியர்களை வணங்கி அவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள், டாக்டர் சதானந்தவல்லி டீச்சர்னு இருக்கிறாங்க. போன முறை எங்களுடைய ஜாஸ்மின் டீச்சர் வந்திருந்தாங்க. அவங்கள கட்டி அணைச்சி நான் அவங்களுக்கு ஃபோட்டோ எடுத்துட்டேன், ஒரு செல்ஃபி ஃபோட்டோ எடுத்து என்னுடைய ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறேன். அவங்கள்ட்ட சொன்னேன், உலக மொழி அந்த கணிதத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்ததற்கு நன்றி அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் டீச்சிங் த வேர்ல்ட் லாங்குவேஜ் மேத்தமேட்டிக்ஸ். இதில் என்ன பிரச்சனைன்னா, நாங்கள் வாழ்ந்த பகுதி கன்னியாகுமரி மாவட்டம். ஒரு காலத்தில் மலையாளம், நிறைய மலையாளம் பேசுகிறவங்க தான் இருப்பாங்க. எங்கள் அப்பா அம்மா படித்ததெல்லாம் மலையாளம் தான். அவங்க தமிழர்கள் இருந்தாலும் அந்த ஊரில் மலையாளம். நான் படித்த பள்ளிக்கூடத்துக்கு ஒரு காலத்தில் பேர் மலையாளம் பள்ளிக்கூடம், மலையாளம் பள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏரியாவில் தமிழ் சொல்லிக் கொடுக்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ தமிழ்நாட்டில் சென்னையில் நிறைய பிள்ளைகள் ஏன் ஃபெயில் ஆகிறாங்கன்னா, தமிழில் ஃபெயில் ஆகிறாங்களாம், இப்படி சொல்கிறாங்க இப்போ. ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்ன பிரச்சனைன்னா, இந்த பிள்ளைகள் மலையாளம் பேசுகிறவங்க எல்லாம் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். தமிழ் யாருக்கும் ஒன்றும் புரியாது. அப்போ எங்களுக்கு அன்பழகன் ஒரு டீச்சர் இருந்தார், அவர் தான் எங்களுடைய தமிழ் ஆசிரியர். அவர் இந்த திருக்குறள் புரிய வைக்கிறது சாதாரணம் கிடையாது. திருக்குறள் ஈஸியாக புரியாது, ஆனால் அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா புரிஞ்சிடும். அவர் எப்படி சொல்லுவார்னா, கொஞ்சம் கேளுங்க, கட்டணை தூறு மணற்கேணி மாந்தர்க்கு தொட்டனை தூறு மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூறும் அறிவு, தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூறும் அறிவு, தொட்டு அணைத்து ஊறும் மணற்கேணி தொட்டு 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 தோண்ட 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 தண்ணீர் வருவது போல கட்டு அணைத்து ஊறும்
அறிவு. எவ்வளோ தூரத்து நம்ம கற்கிறோமோ அந்த அளவுக்கு அறிவு பெருகும். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூறும் அறிவு. தொட்டு அனைத்து ஊறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்று அனைத்து ஊறும் அறிவு. முடிஞ்சு போச்சா? எல்லாரும் சொல்லுவோம், 40 பேரும் சொல்லுவோம், தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கட்டணை தூறும் அறிவு. இப்படி ஒரு கிராமத்தில் ஒரு தமிழ் ஆசிரியர் தமிழ் ஆர்வத்தையும் ஏற்படுத்தி தமிழில் படிக்க வச்சு தமிழிலே மார்க் எடுத்து பிற்காலத்தில் அகில இந்திய அளவில் நம்மளால் உயர்ந்திருக்க முடியுது அப்படின்னு சொன்னால், நம் தாய்மொழி தமிழ்மொழி சிறந்த மொழி. தமிழ் மொழியில் தான் நம்ம சிந்திக்கிறோம். ஸோ ஒரு மாணவனுடைய வளர்ச்சி, அவனுடைய அறிவு திறமை எந்த அளவுக்கு நம்ம தாய்மொழியில் சிறந்திருக்குதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கி நிலைமை எப்படி இருக்குன்னா, தமிழ் தாய்மொழியாக உள்ள மாணவர்களுக்கு தமிழ் தெரியல. கொஞ்சம் முன்னாடி ஒரு காலேஜில் போய் மாணவர்கள்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஒரு பிளாக் போர்டு வச்சுட்டு ஒரு மனிதனுக்கு என்னென்ன வேண்டும் நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு மாணவர்கள்ட்ட கேட்டேன். உங்களுக்கு என்ன வேணும்? மனிதனுக்கு வருமானம் வேணும், ஒரு நல்ல வேலை வேணும். ஒரு பையன் சொன்னான், சார் நான் இப்போ எம்ஃபில் தமிழ் படிக்கிறேன், நான் எழுத மாட்டேன் சொல்லிடுறேன்னு சொன்னான். நான் சொல்லிடுறேன் ஒரு மனுஷனுக்கு என்ன வேண்டும், இல்லைப்பா எழுதிடுறேன்னு சொன்னேன். அவன் தைரியம்ங்கிற வார்த்தை எழுத தெரியல அவனுக்கு. அவன் அந்த மாணவன் பிஏ தமிழ் முடிக்கிறான். தைரியம் அப்படிங்கிற வார்த்தை எழுத முடியும், எழுதுன்னு சொன்னேன், தப்பாக எழுதிட்டு போகிறான். தைரியம் அப்படிங்கிற வார்த்தை எழுத தெரியல. அவர் இப்போ அடுத்த வருஷம் தமிழ் ஆசிரியர் ஆயிடுவார். ஆக தமிழ் மொழியினுடைய தரம் இன்னைக்கு அந்த அளவுக்கு இருக்குது. அந்த சூழ்நிலையில் தமிழ் மொழியை பற்றிய ஒரு விழிப்புணர்வு. ஏன்னா தமிழ் மொழி நல்லா தெரிஞ்ச நிறைய அறிஞர்கள் இருக்கிறாங்க. கொஞ்சம் முன்னாடி கூட வந்திருப்பாங்க, அவங்க பேசி முடிச்சோன்னா பாதி கூட்டம் போயிடுச்சு. ஸோ தமிழ் மொழி தெரிஞ்சவங்க, தமிழ் அறிஞர்கள், தமிழ் கவிஞர்கள் எல்லாம் இருக்கிறாங்க. தமிழில் பேசக்கூடிய சாமர்த்தியமாக பேசுகிறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி தமிழ் அறிஞர்களை அழைச்சிட்டு வந்து அந்த ஆர்வத்தை மீண்டும் ஊட்டக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி இருக்குது. எனவே இந்த ஏற்பாடு இதை தோற்றுவிச்ச திரு கண்ணன் அவர்களுக்கும் அவரது மகன் திரு ரமேஷ் அவர்களுக்கும் இது சம்பந்தப்பட்ட எல்லாருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி தமிழ் மொழி பேசுகிறதுக்கும் தமிழ் மொழி தான் தாய்மொழின்னு சொல்கிறதுக்கும் தமிழை படிக்கிறதுக்கும் மக்கள் தயங்குறாங்க, இன்னும் சொல்ல போனால் வெக்கப்படுறாங்க. இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறது தான் நல்லதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் அங்கே பிளேஸ்மெண்ட் கிடைக்குமா, வேலை. நேற்றுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு 10 பிள்ளைகள் வந்திருந்தாங்க. நீங்கள் எங்கள் காலேஜில் வந்து ஐஏஎஸ் இதை பற்றி சொல்லணும். ஏன்னா எனக்கு அந்த ஐஏஎஸ் படிக்கிற பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கறது தான் எனது பொழுதுபோக்கு. அதுக்கான ஒரு இணையதளம் வச்சுருக்கிறேன், www.sailendrababu.com. இலவசமாக பயிற்சி கொடுத்துட்ருக்கிறேன். 10 லட்சம் குழந்தைகள், 10 லட்சம் மாணவர்கள் இதில் இந்த வெப்சைட்டில் வந்திருக்கிறாங்க. இது எனக்கு ஒரு பொழுதுபோக்கு. அப்போ அந்த பிள்ளைகிட்ட கேட்டேன், நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறீங்களே, நீங்கள் படிச்சுட்டு பாஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன சம்பளம் கிடைக்குன்னு கேட்டேன். ஏன்னா இன்ஜினியரிங் தான் பெருசுன்னு சொல்லி போய் நம்ம படிக்கிறோம். ஒரு தமிழ் மொழியை கூட படிக்கிறதுக்கு தயக்கப்படுறோம். பேரண்ட்ஸ் இப்போ தமிழ் படிக்க விடுறதில்ல. அப்போ இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும் போல இருக்குது. அந்த பிள்ளைகள் சொல்லுது, சார் எங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சா ஒரு 15,000 ரூபா சம்பளம் கிடைக்கும். ஆனால் ஒரு தமிழ் ஆசிரியருக்கு இன்றைக்கி ஒரு பிஏ படித்து ஒரு பிஎட் படித்து ஒரு பள்ளிக்கூடத்தில் வேலைக்கு போனால் நியாயமான சம்பளம், அரசு சம்பளம்னா ஒரு 25,000 30,000. அப்படி இருந்தும் தமிழ் படிக்க யாரும் விரும்புறதில்லை இன்ஜினியரிங். ஏன்னா பிளேஸ்மெண்ட். அதே மாதிரி பிளேஸ்மெண்ட்டுக்கு போயிருக்கிறாங்க ஒரு காலேஜ் அட்மிஷனுக்காக. அங்கே வந்து கவுன்சிலிங்கில் சொன்னாங்களா, இந்தந்த காலேஜில் நாளைக்கு அட்மிஷன் வரும், உங்களுக்கு எந்த காலேஜ் வேணும்னு சொல்லி விசாரிச்சுட்டு வாங்க அப்படின்னோன்னா ஒரு பையனும் தகப்பனாரும் போய் காலேஜாக விசாரிச்சுருக்கிறாங்க. இந்த குறிப்பிட்ட காலேஜ் வந்து நல்ல காலேஜ் தானா அப்படின்னு காலேஜுக்கே போயிட்டாங்க. அங்கே போய் வாட்ச்மேன்ட்ட கேட்டிருக்காங்க, இந்த காலேஜ் எப்படி பார்க்குறது நல்லா இருக்குது, இங்கே எல்லா வசதிகள்லாம் இருக்குதா? ஆமாம் சார், இது வந்து நம்ம முதலாளி கல்லூரி தான், ரொம்ப பயங்கரமான வசதிகள், ஹாஸ்டல்லாம் நல்லா இருக்கும், பில்டிங் நல்லா இருக்கும், கம்ப்யூட்டர் இருக்கும், லைப்ரரி இருக்கும், ரொம்ப அளவில் ஆசிரியர்கள்லாம் நியமிச்சிருக்கிறாங்க, எல்லாம் சிறப்பாக இருக்குது சார், நீங்கள் சேரலாம், அவங்க பையனை சேர்க்கலாம். அப்போ முக்கியமான பிரச்சனை என்னது? பிளேஸ்மெண்ட். இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைக்கணும்ல. அப்போ அந்த வாட்ச்மேன்ட்ட கேட்குறாங்க, எப்படி சார் இதெல்லாம் சரி தான், ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, விளையாட்டு மைதானம் இருக்குது, பில்டிங் இருக்குது, பிளேஸ்மெண்ட்? சார் பிளேஸ்மெண்ட் இங்கே வந்து 100%. இங்கே படிக்கிற இன்ஜினியரிங் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே வேலை கிடைக்கும். உடனே எங்கள் அப்பாவுக்கு சந்தேகம், நீங்கள் எப்படி சார் சொல்கிறீங்க? அவன் சொல்லியிருக்கான், நான் இங்கே தான் போன வருஷம் படித்து முடித்தேன், உடனே வேலை கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி இன்ஜினியரிங் படிக்கிறவங்க இப்படி தான் இருக்குது வேலை, 10,000 ரூபா 15,000 ரூபா, அதுக்கு பயங்கர மவுசு படிக்கிறாங்க. தமிழ் ஒரு பிஏ தமிழ் படிக்கலாமே, நாளைக்கு தமிழ்நாட்டில் உள்ள 7 கோடி மக்களுக்கு நம்ம தமிழ் சொல்லிக் கொடுக்கலாமே, இந்த தமிழில் இருக்கக்கூடிய அழகு, இந்த தமிழ் மொழியிலோட சிறப்பு இதெல்லாம் தெரிஞ்சுக்கலாமே. அது உங்களுக்கு எப்படியே தெரியும்னு கேட்காதீங்க, நான் அந்த ஸ்கூலில் படித்த தமிழ் தான். இனி இந்த ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு கொஞ்சம் தமிழ் படிக்கலான்ட்டு இருக்கிறேன். 10 பாட்டு, 8 தொகை, 14 கணக்கு, சிலப்பதிகாரம், சிவக சிந்தாமணி, மணிமேகலை, குண்டலிகேசி, ராமாயணம் எல்லாம் தமிழெல்லாம் படிக்கணும்னு எனக்கு ஆர்வமாக தான் இருக்குது. அதுதான் பிறகு படிச்சிருவேன்.
இப்போ படிக்கிறதுக்கு முடியல. ஸோ இந்த தமிழில் உள்ள சிறப்பையெல்லாம் தெரிஞ்சுக்கணுமே, அந்த தமிழ் மொழி படிக்கணுமேங்கிற ஆர்வம் இல்லை. அது வந்து வருத்தத்துக்குரியது. ஏன்னு நமக்கு புரியல. இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பையே ஆரம்பத்திலேயே நம்ம தமிழ் மக்களுக்கே தெரியலைங்க. இப்போ போன வருஷம் ஐஏஎஸ் கேள்வியில் ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஹூ இஸ் த பர்சன், வாட்ஸ் த நேம் ஆஃப் த பர்சன் ஹூ ஹஸ் டிரான்ஸ்லேட்டட் த எடிக்ட்ஸ் ஆஃப் எம்பரர். அசோகர் எழுதின கல்வெட்டில் இருக்கக்கூடிய அந்த மொழியை, அந்த அந்த கல்வெட்டை மொழிபெயர்த்து இந்தியில் சொன்னவர் யார்? அதுக்கு பதில் யார் தெரியுமா? ஜேம்ஸ் பிரின்சப், இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஒரு அறிஞன் தான் இது என்ன எழுதியிருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்கிறானா. அப்போ இந்த இந்திய பறந்து விரிந்த இந்திய காண்டினென்ட்டில், இந்திய நாட்டில் இது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது. மொழி வல்லமை இல்லை எவர்கிட்ட.